when to have sex and how to have sex to have a natural conception sooner. நார்மலாக இன்டர்கோர்ஸ் இருக்கிறது 7th டேலேருந்து 21st டே வரைக்கும். அதாவது மென்சஸ் ஆகி ஸ்டார்ட் ஆகிற டே இஸ் த ஃபர்ஸ்ட் டே. அதுலேருந்து 1 வீக் கழிச்சு இந்த மண்டே மென்சஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மண்டேலேருந்து 2 வீக்ஸ்க்கு ஆல்டர்னேட் டே இன்டர்கோர்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்டர்னேட் டே இருக்க முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அட்லீஸ்ட் 2 to 3 days ஒன்ஸ் ஆகுது இன்டர்கோர்ஸ் இருக்கிறது இஸ் a ரெகுலர் குட் ஹேபிட். டெய்லி இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் ஹேவ் டெய்லி இன்டர்கோர்ஸ், நோ இஷ்யூஸ் அட் ஆல். கட்டாயம் சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறது ட்வைஸ் அ டேலாம் இன்டர்கோர்ஸ் இருக்க சொல்கிறாங்களே டாக்டர், அப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிக்க தேவையில்லை. சம்டைம்ஸ் லேடிஸ் இட் கேன் பி பெயின்ஃபுல் ஃபார் த லேடிஸ், அதனால் அவங்களுக்கு ஒரு அவர்ஷனே வந்துடலாம். அதனால் அந்தளவுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தைக்காக ஆல்டர்னேட் டே இன்டர்கோர்ஸ் இருந்தாலே 48 hours ஸ்பெர்ம்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ல. ஒரு வெஜைனால வந்து 48 hours அதோட நியூட்ரிஷன் இருக்கிறதுனால ஸ்பெர்ம்ஸ் அலைவாக தான் இருக்கும். அதனால் ஆல்டர்னேட் டே இன்டர்கோர்ஸ் இருந்தாலே போதும். இதெல்லாம் தாண்டி மென்சஸ் கரெக்டாக வரலை, 40 days ஒன்ஸ் 50 days தான் ஒன்ஸ் வருது என் ஒய்ஃப்க்கு, எப்போ இன்டர்கோர்ஸ் இருந்தால் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக மென்சஸ் இப்போ January 1st மென்சஸ் ஆயிருக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு, February 15th தான் அடுத்த மென்சஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த February 15th 14 days முன்னாடி February 1st or 2nd தான் ஓவுலேஷன் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் கால்குலேட் இட் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி. 45 days சைக்கிள் வரவங்க வந்து 30th day வரைக்கும் இன்டர்கோர்ஸ் இருக்கணும், ஒரு 35th day வரைக்கும் இன்டர்கோர்ஸ் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி ஃபர்டைல் பீரியடை நீங்களே உங்களுக்கு சூஸ் பண்ணிவிட்டு இன்டர்கோர்ஸ் இருக்கலாம். யூ கேன் ஃபாலோ ஆப், பட் சம்டைம்ஸ் இட் இஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஒரு 2 years கழிச்சு ஆப்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 year ரெகுலராக 2-3 வீக் ஒரு வாரத்தில் 2-3 தடவை இன்டர்கோர்ஸ் இருந்தால் நல்லது. இதையே ஒரு சம்டைம்ஸ் ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கிடுறாங்க மேல் பார்ட்னருக்கு. ஆப் வச்சு இன்றைக்கி நான் கரெக்டாக இன்டர்கோர்ஸ் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எரெக்ஷன் இஜாக்குலேஷன்லாம் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் அதெல்லாம் நடக்காமையே போயிட்டு எனக்கு இன்டர்கோர்ஸ் மேலேயே கஷ்டமாக இருக்குது, என்னால் இன்னைக்கு சேர்ந்தே இருக்க முடியல அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறது உண்டு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்காமல் ஒரு இயற்கையான ஒரு விஷயமா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்தது இன்டர்கோர்ஸ் ஹவு டு ஹேவ். எப்படி இருந்தால் நல்லபடியாக கன்சீவ் ஆவாங்க, என்ன லாஜிக்? ஸ்பெர்ம் உள்ளே போகணும், வெஜனாலேருந்து ஸ்பெர்ம் வந்து யுட்ரஸ் வரைக்கும் உள்ளே ஸ்விம் பண்ணி போகணும். ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகிறதுன்றது பார்த்தீங்கன்னா மெரத்தான் ரன்னிங் மாதிரி. ஒரு வெஜனால ஸ்பெர்ம் இஜாக்குலேட் ஆனதுக்கப்புறம் 2 ml செமன் இஜாக்குலேட் ஆகுதுன்னா அதில் 0.5 ml தான் யூட்ரஸ்குள்ளே போகும், மிச்சம் 1.5 வெளியில் தான் வரும். உடனே எல்லா ஃபீமேல்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, ஸ்பெர்ம் வெளியில் வருது, அப்போ எல்லா ஸ்பெர்மும் வெளியில் வந்துருச்சு, நான் கன்சீவாக ஆக முடியாதான்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு, ஒரு நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு, இல்லை வெஜனா ரொம்ப லூஸாக இருக்குது, ஏதாவது சர்ஜரி பண்ணாங்க அதனால் வெஜனா லூஸாக இருக்குன்றவங்களுக்கு நிறைய செமன் வெளியில் வந்துடும். ஆனால் எல்லாருக்கும் 0.5 ml உள்ள கட்டாயம் போயிடும். ஆண் உறுப்புலேருந்து ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகிற மெக்கானிசம் இஸ் கிரியேட்டட் ஆஸ் இஃப் லைக் டேப்ல தண்ணி வர மாதிரி ஒரு ஸ்பாட் தான் வரும். அப்போது அது டைரெக்டாக சர்விக்ஸில் போய் ரீச் ஆகி அதுலேருந்து சர்விக்ஸ்லேருந்து யூட்ரஸ்குள்ளே டாப்க்கு போகிறதுக்கு ஒரு 5 to 6 centimeters அது போகணும். அதுலேருந்து டியூபுக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு 6 centimeters அது ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த குட்டி மைக்ரோஸ்கோபிக் ஸ்பெர்ம்க்கு வந்து இது ஒரு மெரத்தான் ரன்னிங் மாதிரி. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போகிறதுக்கான பொசிஷன்ஸ். எந்த பொசிஷன் ரொம்ப நல்லது? கிராவிட்டி. அவர் யூனிவர்சல் லா இஸ் கிராவிட்டி. ஸோ அதனால் ஃபீமேல் கீழே இருந்து மேலே இருந்து இன்டர்கோர்ஸ் இருந்தால் ஸ்பெர்ம் வந்து கிராவிட்டிலே உள்ளே போயிடும். ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் விச் இஸ் வெரி வெரி காமன். பட் சம்டைம்ஸ் எனக்கு முதுகு வலி இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கு இந்த பொசிஷன் சாட்டிஸ்ஃபேக்டராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, மற்ற பொசிஷன்லாம் கன்சீவாக ஆக முடியாதான்னு கேட்டால் கன்சீவ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, என் ஒய்ஃப்க்கு வந்து மேன் ஆன் டாப் பொசிஷனில் இருந்தால் பின்னாடி வந்து எண்டோமெட்ரியோ யூட்ரஸ்க்கு பின்னாடி கட்டி இருக்கிறதுனால பெயின்ஃபுல்லாக இருக்குது, என்னால் பின்னாடி இருந்து இன்டர்கோர்ஸ் இருந்தால் தான் என் ஒய்ஃப்க்கு பெயின் இல்லாமல் இருக்குது, இதில் கன்சீவ் ஆக முடியுமான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. இதில் நீங்கள் கூச்சப்படவே வேண்டாம், டெஃபினட்டாக அதை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா இதை யார்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்க முடியும்? எங்களை மாதிரி டாக்டர்கிட்ட தான் இதை கேட்க முடியும். இதுலேயும் கன்சீவ் ஆகலாம். ஏன்னா நம்மளோட ஹியூமன் பீயிங்கில் யூட்ரஸ் இஸ் நாட் ஸ்டாண்டிங் பொசிஷன். ஒரு பெண்மணி நிற்கும் போது யூட்ரஸ் நிற்கலை, யூட்ரஸ் வந்து ஒரு ஹரிசாண்டல் பொசிஷனில் தான் இருக்குது. அதனால் ஸ்பெர்ம் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பாட்டில் தான் உள்ளே போய் ரிலீஸ் ஆகுது. அதனால பொசிஷன் விச் இஸ் கம்ஃபர்டபுள் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபார் போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேன் பி சூசன், நத்திங் டு பி வரிட். மேன் ஆன் டாப் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஹிப்பு கீழே ஒரு பில்லோ வச்சுட்டு கான்டாக்ட் இருக்கும் போது இன்னும் ஒரு கிராவிட்டி, ஒரு ஐயூஐயில் நாங்கள் பொசிஷன் பண்ணுற மாதிரியே நடக்குது. ஸோ ஹிப்பு கீழே பில்லோ வச்சுட்டு இன்டர்கோர்ஸ் இருக்கலாம். ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஹிப்பு கீழே பில்லோ வச்சுக்கிட்டா ரொம்ப முதுகு வலி வருது டாக்டர் அப்படின்னாங்க.
அப்படி இருக்குன்னா கட்டாயம் வேண்டாம். அதெல்லாம் இல்லாமையே தான் நிறைய பேர் கன்சீவ் ஆகிறாங்க. உங்களுக்கு அந்த பொசிஷனில் இருக்க முடிஞ்சதுன்னா இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் கம்பல்சரி. இன்டர்கோர்ஸ் இருந்துட்டீங்க, ஹஸ்பண்ட் இன்டர்கோர்ஸ் இருந்து உடனே அவர் ரொம்ப டயர்டாக வந்திருக்கார் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ வித்தின் 2-3 minutes he ejaculated. எனக்கு சுத்தமாக ஆர்காசம் வரவே இல்லை, இதனால எனக்கு கன்சீவ் ஆகாமல் போகுதா இப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அப்படி கிடையாது. இன்டர்கோர்ஸில் ஸ்பெர்ம் உள்ளே போயிட்டா போதும், கன்செப்ஷன் ஃபர்டிலிட்டி ஹேப்பன்ஸ். இதில் அவங்களுக்கு உணர்ச்சி வந்துச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஃபர்டிலிட்டிக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். டெஃபினட்டாக அது என்னன்னு சொல்லி பார்த்து உங்கள் செக்ஷுவல் லைஃப் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு டாக்டரை பார்க்கலாம். ஆனால் ஆஸ் அ ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் இதனால் ஒரு பாதிப்பும் வராது. ஸோ நீங்கள் அதுக்கான ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. ஸ்பெர்ம்ஸ் வெஜைனால இஜாக்குலேட் ஆனாலே கன்செப்ஷனுக்கான தொடக்கம் அந்த ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கப்புறம் ஹோல் நைட் நான் அப்படியே படுத்துருக்கணுமா டாக்டர், ஏன்ச்சு வாஷே பண்ணக்கூடாதா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. யூஸ்வலாக நாங்கள் சொல்கிறது ஒரு 1/2 an hour படுத்துருக்கலாம். ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் ஒரு 30 minutes வாஷ் பண்ணாமல் படுத்துருந்தீங்கன்னா தட் இஸ் மோர் தென் இனஃப். அதுக்கும் மேலே போய் ஸ்பெர்ம்ஸ் எதுவும் நம்மளுக்கு உள்ளே போய் ட்ராவல் பண்ணி போக போகிறது இல்லை. வேணும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சா 1 hour இருக்கலாம். ஆனால் 1 hour கழிச்சு வாஷ் பண்ணிக்கிறது இஸ் a healthy habit. நிறைய பேர் நியூலி மேரிட் லைஃப்பில் போய் இன்டர்கோர்ஸ் இருக்கும் போது ஹோல் நைட் வாஷ் பண்ணாமல் படுத்துட்டாங்கன்னா அதனால ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுது. ஏன்னா மாய்ஸ்டாக வெட்டாவே இருக்குது. எங்கே வரும் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்? யூஸ்வலாக ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்கிற இடத்துல, ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கிற இடத்துல தான் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரும். அப்போ ஓவர் நைட் ஒரு ஸ்வெட்டியாக மாய்ஸ்ட்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனால 1 hour கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஹெல்த்தி ஹேபிட். இட் டசன்ட் காஸ் ரிடக்ஷன் இன் ஃபர்டிலிட்டி. நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஆல் தீஸ் சிம்பிள் டிப்ஸ் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறத கரெக்டான டைமில் ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் பிஃபோர் 30 years everybody should have first child. By 32 you should have second child. Plan your pregnancy and try to conceive naturally. Best wishes for you all.